Hi friends, welcome to my channel Arts Indian. இந்த வீடியோல Thambow Mono Zero Eraser எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வேஸ்டான ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டேன். அந்த ஸ்கெட்ச்ல முன்னாடி இருக்க லெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்கெட்ச் பெனோட பேக் சைடு இருக்க கேப்பும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உள்ள இருக்க ரீஃபிலும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு எரேசர் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமாக கட் பண்ணணும். எரேசர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம எரேஸ் பண்ணும்போது எரேசர் வந்து பெண்ட் ஆகாது. இப்போது அந்த எரேசரை சின்னதாக நல்லா சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கெட்சோடைய நம்ம கட் பண்ண இடத்துல போகிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ கரெக்டாக போகுது. நம்ம பிளேடு வச்சு அதை இன்னும் கொஞ்சம் டைட்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பென்சில் எடுத்து ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக எரேஸ் பண்ணுது. இந்த மாதிரி மைன்யூட்டாக எரேஸ் பண்ண நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதில் ஷேட் பண்ணி உங்களுக்கு எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக எரேஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மெலிசாக எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த எரேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நான் இன்னொரு எரேசரும் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த எரேசர் கொஞ்சம் தட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் ரோலாக இருக்கும் பார்க்க. இன்னொரு எரேசர் எப்படி எரேஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரே ஸ்கெட்ச் பென்லேயே பேக் சைடு இந்த கேப் கட்டுற இடத்துல இன்னொரு எரேசர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு எரேசர் நான் அளவு பார்த்து கட் பண்ணுறேன். அந்த ஸ்கெட்ச் பென்னோடைய பேக் சைடு ஹோல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய எரேசராகவே நான் கட் பண்ணிக்கினேன். இப்போ அந்த எரேசரோட எட்ஜில் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிடுங்க. இன்னும் எரேஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த எரேசரை அதில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ₹1 கூட செலவு இல்லை. வேஸ்ட்டான ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த எரேசர் ரெடி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.